வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்கராச்சாரியத்திலிருந்து. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30க்கு மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கொடுமையான விஷயங்களை பார்க்குறோம். இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலுமே பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டால் 12 ராசியுமே இக்கட்டான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி தான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அடர்ந்த பாலைவனத்தில் ஒரு நிழல் கொடுக்க போகிற விஷயமா குரு பயிற்சி நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை, உலகளாவிய மாற்றங்களும் சரி, ஒவ்வொருத்தருக்கோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நிறைய மாற்றங்களை நிகழ்த்த போகுது. ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமும் சரி, இந்த 2026 ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி, நிறைய நெருடலான சூழல்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஆறுதலான நேரம் இந்த மொத்த உலகத்துக்கும் சரி, உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே சரி வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம். இதில் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அப்படின்றது, இப்போ மேஷ ராசின்னு கொடுக்குறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசினா ரிஷப ராசி ரிஷப லக்னம். ஏன்னா சில பேர் என்ன இருக்கலாம்னா அவங்க மேஷ ராசியாக இருப்பாங்க, ஆனால் மிதுன லக்னமாக இருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டுத்துக்கு உண்டான பலன்களை பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கொடுக்கறது பொது பலன்கள் தான். ஏன்னா உங்கள் சுயஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். பொது பலன்கள்லாம் அப்புறம் என்ன சார் வித்தியாசம்னா, ஒரு 60%லேருந்து 70% மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஒரு 30% தசாபுத்தி நிமித்தம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பொது பலன்கள் அப்போ ஏன் சார் நாங்கள் கேட்கணும்னா, ஒரு 60-70% மேட்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு அதுக்குண்டான தெளிவு பிறக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி குழப்பங்கள் இருக்குன்னா நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்து ஒரு தெளிவுபடுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி, அதுவும் உச்சத்தில் கடகத்தில் உச்சத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்படி உட்காரும். மறுபடியும் இந்த குரு பயிற்சி எப்படி சார் நடக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அடுத்த வருஷம் நடக்கும். அடுத்த வருஷம் நடக்கலாம். மறுபடியும் கடகத்துக்கு குரு வர 12 வருஷம் புரியுதுங்களா? அதனால இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது அது உச்ச நிலையில் மறுபடியும் உச்சம் அடைய இன்னொரு 12 வருஷம். 2026 இருக்கணும், நம்ம 2038 கிட்ட போக வேண்டியதாகிடும். புரியுதுங்களா? அதனால நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்க போகுது. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, நல்ல நேரம் வரதுக்கு முன்னாடி ஒரு கடுமையான நேரம் இருக்கும். அதை தான் இன்னைக்கு இந்த உலகமும் சந்திக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த குரு பயிற்சி கொண்டான பலன்களை நான் தெளிவாக தரேன். நம்மளுடைய பலன்கள் உங்கள் யாரையும் பயமுறுத்துகிற மாதிரியோ குழப்பப்படுத்துகிற மாதிரியே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ராசி பலன் பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க. அதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ், இந்த சில சமயம் சில என்னோடய கிளைண்ட்ஸ் எடுத்து காட்டுவாங்க, இந்த டெம்ப்ளேட்ஸே ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் பார்க்க போகிற ராசி, விபத்துக்குரிய ராசி, வேலை இழக்க போகும் ராசி அப்படிலாம் நம்மளோட பலன்கள் இருக்காது. நம்ம பலன்கள் வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில கடுமையான விஷயங்கள் இருக்குனாலும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறத ஒரு எளிமையான வாழ்வியல் முறையும் சரி, ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலியமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போன்னு முழுமையாக நம்புங்க. ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லும் போது அது இன்னும் தெளிவான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, நம்ம நேரம் கிடைக்காம ஒரு ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோட அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோடது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சரியான இடத்த நோக்கி போகிறோம், சரியான நபர்கள் நம்மக்கிட்ட சேர்கிறதுக்கு வழிவகை பண்ணி தரோன்றதுக்கான ஒரு வாசல் தான். ஸோ சப்ஸ்கிரைப்ன்றது நீங்கள் ஒரு வீடியோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதை அக்னாலேஜ் பண்ணி இன்னும் எங்களை அதிகமான வீடியோஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கான செயல்பாடு தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் எல்லார் வாழ்க்கையில நடக்க போகுது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். நான் ராசின்னு சொல்லும்போது ராசி லக்னம் அப்படின்னு கணக்கெடுத்துங்க. இப்போ மேஷ ராசி சொல்ல போகிறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம்னு எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்கள் ராசி என்னவோ லக்னம் என்னன்னு நீங்கள் பார்த்து தெளிவான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கன்னிராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் ராசிக்கு குரு பகவான் அப்படின்றவர் உங்களுக்கு 4க்கும் 7க்குமான அதிபதி. ஓகேங்களா? அவர் இப்போது 11ஆம் இடம் அந்த இடத்துல உச்ச ஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு எந்தெந்த உங்கள் ராசிக்கு என்னென்ன இடங்களை பார்வையிடுறார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 3, 5, 7 ரொம்ப பிரமாதமான இடங்கள்ங்க. அதாவது கன்னிராசி பொறுத்த வரைக்கும் இந்த கண்டக சனி ஆரம்பிச்சுலேருந்து படாத பாடுபட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க படாத பாடு படுறதுடைய அளவுகளை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா, இவங்களுக்கு இப்பயே அஷ்டமத்து சனியை பற்றிய பயம் வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது, கண்டக சனியிலேயே நம்ம இப்படி படாத பாடுபடுறோமே,
அஷ்டமத்து சனியில் நமக்கு என்ன ஆக போகுதுன்ற பயம் வந்துட்டு இப்போ எங்கிட்ட பலன்கள் கேட்க வரவங்களே கேட்கறது, சார் இப்போதைக்கு விடுங்க சார், இந்த நேரத்தை விடுங்க, அஷ்டமத்து சனி எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனைகள், வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், தொழிலில் பிரச்சனை, ஒரு முன்னோக்கியே செயல்பட வேண்டுமில்ல, கை கெட்டுறது வாய் கெட்டாமல் போகிறது, நிறைய ஏமாற்றங்கள், நிறைய தேவையில்லாத குழப்பங்கள், உங்களுக்கு விருப்பம் இல்லாத எல்லா விஷயமும் நடக்கும். உதாரணத்துக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களை வேற ஒரு டிபார்ட்மெண்ட் மாற்றுறது, வேற ஒரு லொக்கேஷன் மாற்றுறது, தொழில் பண்ணுற இடத்துல இந்த கடையை காலி பண்ணுங்க, நான் வந்து இந்த கடையை நாங்கள் எடுத்துக்க போகிறோன்னு ஓனர் வந்து நிற்கிறது, நீங்கள் ஒரு இன்னொரு இடம் பார்க்க போகிறது, அந்த இடம் உங்கள் தொழிலுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது, பார்ட்னர்ஸ் விட்டு விலகிறது, கருத்து வேறுபாடு ஏற்படுறது. அதுவும் இந்த கண்டகசனி ஆரம்பிச்சுலேருந்து கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாமல் சண்டை வரும். அதாவது வீண் வாக்குவாதங்கள், பழைய கதைகள், பழைய விஷயங்கள், ஏதாவது ஒன்று பேசி பிரச்சனை. கண்டகசனியோட பாதிப்பாகட்டும், மற்ற கிரகங்களோட தசாபுத்தியும் கொஞ்சம் பலவீனமாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த கன்னிராசி பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு முதல்ல கெட்ட பேர் வாங்குவாங்க. எவ்வளோ செஞ்சாலும் குடும்பத்தில் நல்ல பேரே வராது, அது ஒரு சாபம். இன்னொன்று, வேலை செய்கிற இடத்துல இவங்களை எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது, பகடக்காய் மாதிரி பயன்படுத்துவாங்க. தன்னோட வேலையை எப்படி இவர் தலையில் கட்டலான்னு பிளான் பண்ணி கட்டுவாங்க. 4 பேர் வேலையை சேர்ந்து பார்ப்பாங்க, ஆனால் மரியாதையே இருக்காது. மொத்தத்தில் கருவேப்பிலை மாதிரி எல்லா உதவியும் செஞ்சுட்டு, முக்கியமாக தாளிக்கும் போது முதல்ல கருவேப்பிலையை போட்டுட்டு, சாப்பிட்டும் போது முதல்ல கருவேப்பிலை எடுத்து வெளியே போடுற மாதிரி இந்த கன்னிராசியை தூக்கி போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, இந்த குரு பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்க? 11இல் குரு, லாபஸ்தானத்தில் குரு பார்வை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப அழகான இடமான 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், எங்கெங்கெல்லாம் பிரச்சனையோ அங்கெங்கெல்லாம் சரியாகும். தைரியம், வீரியம், உங்களுக்கு ஒரு உத்வேகம், முன்னேற்றம், இதுவரை இல்லாத ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உங்ககிட்ட நீங்கள் பார்ப்பீங்க. மற்றவங்க பார்க்கறத விடுங்க, நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க, இந்த வேலையில் இருக்கலாமா, வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலமோ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். உதாரணத்துக்கு உங்கள் மேலதிகாரிங்கிட்ட நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். இல்லை சார், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஆப்வியஸ்லி ஒரே குழப்பம் இருக்குது, எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த 12 ராசியிலே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் தொழில் மேன்மை, வேலை இடத்துல உயர்வு கன்ஃபார்ம். அடுத்த வருஷம் இந்நேரம்லாம் கண்டிப்பாக ஒரு 10 பேரில் ஒரு 8 பேராவது ப்ரமோஷனோட தான் அடுத்த குரு பயிற்சியை பார்ப்பீங்க. நான் போன வருஷம் இந்த லெவலில் இருந்துச்சா, இந்த வருஷம் இந்த லெவலில் இருக்கேன் அப்படி கண்டிப்பாக பார்ப்பீங்க. வேலை தேடிட்டு இருக்கேன் சார், சூப்பராக வேலை கிடைக்கும், தைரியமாக தேடுங்க. இல்லை சார், நிறைய தேடினேன், கிடைக்கிற மாதிரி இருந்தது, கிடைக்காம போயிடுச்சு, எனக்கு தன்னம்பிக்கையே போயிடுச்சு, இப்போ எங்கன்னா போய் யார்கிட்ட வேலை கேட்கறதுக்கு பயமாக இருக்குது, குறிப்பிட்ட இந்த இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, அது நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. இல்லை, புது உத்வேகத்தோடு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கங்க. ஒரு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் நிற்கிது, அதிகப்படியான மழை வருமா, என்ன பண்ணுறாங்க, புயல் இதெல்லாம் வரும்போது ஃப்ளைட்டை நிறுத்திடுறாங்க, ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் பண்ணிடுறாங்க. அது வந்து என்ன அர்த்தம், இதோட ஃப்ளைட்டு போகவே போகாதுன்ட்டா, இல்லை ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த உதவி இல்லை, ட்ராவல்லாம் பண்ண முடியும், ஆனால் அது சரியான நேரம் கிடையாது. நீங்கள் டேக் ஆஃப் ஆனவுடனே ஃப்ளைட் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா நிற்கிற ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. இப்போது எல்லா கால சூழலையும் மாறிடுச்சு, மழை நின்றுடுச்சு, புயல் ஓஞ்சிடுச்சு, இப்போ நீங்கள் டேக் ஆஃப் ஆகலாமே, சூப்பராக போக வேண்டிய இடத்துக்கு போகலாமே. அதனால் இந்த பழைய கதையெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. வேலையில் முன்னேற்றம், பதவி உயர்வு, புதிய வேலை கிடைக்க போது, அது நல்ல சம்பளத்தில் தைரியமாக இருங்க. தொழில் மேன்மை அடையுது. சார், தொழிலை மூடிடலான் இருக்கேன், இந்த வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி, எனக்கு தொழில் பண்ணுற இடத்துலலாம் பிரச்சனை, இந்த கூட வேலை செய்கிறவங்க சரியாக வேலை செய்ய, என் கீழே இருக்கவங்க ஒழுங்காக வேலை செய்யலை, என் பார்ட்னர்ஸ் கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. 7ஆம் இடம் இந்த கண்டகசனி போய் உட்காந்துருக்கும் போது கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனை வரும், இந்த பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனை வரும். இப்போ அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் உங்கள் பார்ட்னர்ஸ் உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா தவறான பார்ட்னர் உங்கள்கிட்ட விலகி நல்ல பார்ட்னர்ஸ் உங்களுக்கு அமைவாங்க, நல்ல இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, நல்ல ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி, தொழில் மேன்மை அடையும். அதே மாதிரி திருமணம் கைகூடும். சார், நான் வந்து இந்த கண்டகசனியில் கணவன் மனைவி பிரச்சனைன்றாங்க, அதனால இந்த கண்டகசனி முடிவு கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன் அப்படின்னு ஒருத்தர் ஜாதகம் பார்க்கும்போது சொன்னார். அஷ்டம சனியில் அப்போ என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம், நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கை கூடுது. திருமணம் ஆன எல்லாருக்குமே இந்த குழந்தை பாக்கியத்துக்கு காத்துட்ருக்கேன். சில பேர் நான் 2வது குழந்தை ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்குது சார்ன்னு சொல்கிறவங்களும் பார்க்குறேன். அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கை கூடுது. நல்ல ஒரு வாழ்க்கை நீ எல்லா பகுதியும் மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாற்றம் அமையும். மேலும் உங்களுக்கு வந்து 3, 5, 7 போது இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் என்ன ஆகுது, ரொம்ப நல்லா இருக்குது.
சார் பூர்வீக சொத்து ஒரே பிரச்சனையாக இருக்குது சார், வருமா வராதா, எப்போ வரும், எனக்கு கிடைக்குமா கிடைக்கும், வரப்போகுது, இடமாவோ பணமாவோ உங்கள் கைக்கு வரப்போகுது. மேலும் அந்த இடமோ பணமோ உங்களுக்கு பணமே கிடைக்கும், அதை வச்சு இன்னொரு இடம் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்க ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரும். சில பேருக்கு இந்த ஒரு கேஸ் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கோம், அது என்னன்னே பதில் புரியல சொன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது, ரொம்ப சாதகமாக முடிய போகுது. அந்த எதிர்பட்டவங்களே உங்ககிட்ட வந்து காலில் விடுற அளவுக்குலாம் அமைப்புலாம் ஏற்படும். நல்லா இருக்கு. கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது கண்டகசனியில் ரொம்ப முக்கியம். இந்த குரு பயிற்சியில் புரிதல் வர ஆரம்பிக்கும். இந்த புரிதல் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்னா, உங்கள் தவறுகளை என்னென்னு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு அடுத்து மறுபடியும் குரு நகர்ந்துட்டவன மறுபடியும் கண்டகசனியோட எஃபெக்ட் வந்து இருக்கும். அப்போ அந்த புரிதலை பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த ஒரு வருஷ காலம் உங்கள் ஒற்றுமையும் புரிதலையும் மேலோக்கி வச்சுக்கோங்க. கணவன் மனைவி நிறைய பேர் ஒரே வீட்டில் இருக்கீங்க, பேசிக்க மாட்டீங்க. சில பேர் பிரிஞ்சிருக்கீங்க, வாக்குவாதத்தில் இருக்கீங்க, பிரிஞ்சிடலாம், இந்த உறவை முறிச்சிடலான்ற ஐடியா இருக்கீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ கலந்து பேசுங்க. இந்த ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் பேசும்போது உறவுகளில் நல்ல இணக்கம் ஏற்படும், புரிதல் ஏற்படும், விட்டு கொடுத்தல் ஏற்படும். வேணவே வேணான்னு முடிவு பண்ண கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க. சில பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணுற லெவலில் போனவங்க கூட சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்குது. சில பேர் இல்லை சார் நாங்கள் டிவோர்ஸே பண்ணிட்டோம், இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாமா, கண்டிப்பாக அமைச்சுக்கலாம். இது ஒரு பொற்காலம், இது நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு அருமையான காலம். மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பொதுவாக சூரியனை நம்மளால் நேர்கொண்டு பார்க்க முடியாது. நான் குறிப்பிட்டு சொல்கிறது காலை சூரியன் விடுங்க, மத்தியான சூரியனை வந்து பார்க்க முடியாது. ஆனால் அந்த மாலையில் மறையிற அந்த சூரியன் ரொம்ப இளஞ்சிவப்பாக அழகாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கண் அசரவே அசராது. இந்த உயரமான பில்டிங்லேயோ இல்லை நீங்கள் அதை பார்க்கக்கூடிய சன்செட் அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியுமே ரொம்ப கடினமாக இருந்த விஷயம்லாம் அழகாக மாறக்கூடிய நேரம். வேலை, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து பத்துக்கள், புரிதல் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. ஹெல்த் நல்லா ஆரம்பிக்கும். நிறைய பேர் இந்த கண்டகசனி சார் நல்லா இருந்தேன் சார், இந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவில் மாட்டிக்கிட்டேன், இதில் மாட்டிக்கிட்டேன் சார், எனக்கு வந்து சுகர் இருக்குது, அது இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது சார், எனக்கு இந்த பிபி ப்ராப்ளம் இருக்குது சார், நானும் அந்த கரெக்டாக ஃபுட்டெல்லாம் கரெக்டாக இருக்கேன் சார், என்னதான் தெரியல அப்படின்னு. இந்த குரு பார்வை சனியின் மீது நேரடியாக படுறதுனால ஹெல்த்து நல்லா இருக்க போகுது. கொஞ்சம் அப்படியே மெடிசன் சாப்பிட்டே வரவங்க இந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் இந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து பாருங்கள், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். புரியுதுங்களா? பொதுவாக இந்த தசாபுத்தி வீக் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த எல்லா குழப்பமும் 4, 6, 8, 12 தசாபுத்திகளோ பாவர்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது பலன்கள் குறைவாக கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ சொல்கிறது வந்து உங்களுக்கு என்ன பொது பலன். பொது பலன் பொதுவாக 60% வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும். மீதி 40% அந்த குறிப்பிட்ட கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது, முக்கியமாக தசாபுத்தி, இவைகளால் மட்டும்தான் உங்களுக்கு. இப்போ நாங்கள் 60% நடக்கும்னு நான் சொல்கிறேன். தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தால் 95% மேலே சூப்பராக இருக்கும். தசாபுத்தி சரியா இல்லைனாலும் குரு தான் செய்ய வேண்டிய நல்ல விஷயத்தை செய்தே தீர்வார். ஒரு 40-50% எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். எப்படி இருக்கின்றது உங்கள் சுயத்தை கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பரிகாரங்கள் அப்படின்னு நான் பார்க்கும்போது சனிக்கிழமை தவறாமல் சனி பகவான் கோயிலுக்கு போய் எல்விளக்கேற்றுங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சித்தர் வழிபாடு, இவங்க கோயில் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது. முருகன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. முடிஞ்சால் மலை மேலே இருக்க எல்லா முருகரையும் போங்க. குன்றத்தூர் போகிறீங்க, நான் சென்னையில் சொல்கிறேன், குன்றத்தூர், உங்களுக்கு அறுபடை முருகர் கோயில் போகிறீங்க, எங்கெங்கெல்லாம் முருகர் கோயில் இருக்கோ தேடி தேடி போங்க. நீங்கள் எந்த ஊராக வேணா இருங்க, இந்த வீடியோ பார்க்குறோங்க, தேடி தேடி போங்க. முருகரை பார்க்க 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 உங்களுக்கு ஏற்றம். ஸோ சனி பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முருகர் வழிபாடு, மாதத்துக்கு ஒரு வாட்டி பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அது முதல் சனிக்கிழமை போலவோ இல்லை முதல் வெள்ளிக்கிழமை போலவோ பண்ணுறது ரொம்ப உத்தமம். நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சுது, போதும். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இதில் கண்டகசனி போட்டு அடிக்கிற அடியில் அவ்வளோதான் நம்ம காலி. இது இல்லாமல் அடுத்த அஷ்டமத்து சரியாடா போச்சுடா அப்படின்னு இருக்கிற நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வைங்க. இந்த குரு பயிற்சின்னு ஒரு வருட காலம் இந்த 12 ராசியில் டாப் 3 ரொம்ப நல்லா இருக்கவங்கள நீங்களும் ஒருத்தர் பயன்படுத்திங்க. இது பிடிச்சி மேலே ஏறுற வழியை பாருங்கள். நாளை கதையெல்லாம் விடுங்க. அஷ்டமத்து சனி ஒரே வாரத்தில் சொல்லணும், அஷ்டமத்து சனி உங்களை பெருசாக பாதிக்காது. அதை நான் இப்போ பலன் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா சனி மேஷத்துக்கு போயிட்டோன்னா அவர் நீச்சம் ஆகிடுவார். புரியுதுங்களா? பொதுவாக அவரோட காரகத்துவமே குறைஞ்சிரும். அதனால் இது ஒரு உங்களுக்கு தன்னம்பிக்கைக்காக இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அதை பற்றி நான் தெளிவான வீடியோஸ் போடுறேன், கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி ஒரு ஏற்றமான, முன்னேற்றமான, எல்லா நல்ல விஷயத்துக்கான மாற்றமான குரு பயிற்சியாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். இதுவரை சொல்லப்பட்டதில் இந்த ராசிக்குண்டான ராசி லக்னத்துக்குண்டான பொது பலன்கள் தாங்க. ஏன் சார் பொது பலன்லாம் அப்போ இது எங்களுக்கு பொருந்தாதுங்களா? அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பாக 60% வரைக்கும் பொருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி, நட்சத்திரம், நீங்கள் பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் படி கொஞ்சம் கிரகங்கள் மாற்றம் அடையும். அதன்படி
கொஞ்சம் மாற்றங்கள், அதாவது பலன்களுடைய தன்மைகள் மாறல. குரு வேற ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், நடக்கக்கூடிய தசா புத்தி அது ரொம்ப முக்கியங்க. தசா புத்தி ரொம்ப முக்கியம். உங்கள் தசா புத்தி என்ன இருக்குது? ஒரு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 10% கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 1,00,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் 10% எவ்வளோ சார் வந்துன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 10,000 வந்தது சார். அதே 10,000 எல்லாருக்கும் வந்திருக்கும். 10,000 சம்பளம் வாங்குறவருக்கு என்ன வந்திருக்கும்? 1000 ரூபாய் தான் வந்திருக்கும். இதே 10,00,000 சம்பளம் வாங்குறவருக்கு 1,00,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட்டாக வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் தான் இந்த பலன்கள் முழுமையாக இருக்கும். 60% மேட்ச் ஆகிற இந்த பலன்களை நீங்கள் நல்லபடியாக எடுத்துக்கோங்க. இல்லை சார், எனக்கு ஒரு தெளிவான பலன்களை ஏன் ஜாதகப்படி நான் தெரிஞ்சுக்கணும் சார், எனக்கு என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே சார் எனக்கு கரெக்டாக இருக்கும். சந்தோஷம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்போது உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி என்ன தெளிவான கேள்விகள் கேட்கணுமோ நீங்கள் கேட்டு அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டி தாங்க, சரிங்களா? ஜாதகமே நல்ல நேரம் வந்துச்சுன்னா யாரோ கதவு தட்டி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துருவாங்கன்னோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. நம்மளோட ஓட்டமும் முயற்சியும் எல்லாத்துலேயும் அவசியம். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதகம்ன்றது ஒரு வழி தான். ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, ஒரு கூகுள் மேப் பார்த்து போடுறீங்க, அப்பா டிராஃபிக் இல்லாமல் இருக்குது, நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கலாம். டிராஃபிக் இல்லைன்றதுக்காக நம்ம வண்டியில் ஏறி உட்காராமையோ ஓட்டாமையோ இருந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம்னா கிடையாது. மாற்றங்கள் அடையும் சார். அப்போ சில நேரங்களில் டைம் பார்க்கும்போது எனக்கு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்களே சார், எனக்கு அதனால பயமாக இருக்குது ஜாதகம் பார்க்கணும். ஒன்று புரிஞ்சுக்குங்க சார், நம்ம இப்போ ஒரு கூகுள் மேப்பில் ஒரு அட்ரஸ் போட்டு பார்க்குறோம். ஒரு பீக் டைம், ஒரு ஈவினிங் 5:30 மார்னிங் 8:30 இந்த ஸ்கூல் டைம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக காட்டும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளோட பயணத்தை சரி ஒரு மணி நேரம் லேட்டாக கிளம்பலாம், டிராஃபிக் தவிர்த்துக்கலான்றோம். ஸோ நம்ம நைட்டு கிளம்புறோம்னா எப்பயுமே பாருங்கள் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். இது சரியான நேர காலமாக இந்த செயல்பாடு செய்ய, அதுக்கண்டு எல்லாத்துக்கும் நேரம் பார்க்க முடியாது. ஒரு நல்ல நேரம், ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு வீடு கிரக பஸ் நல்ல நேரம் பார்க்கலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது, நான் நல்ல நேரம் தான் பார்த்துட்டு கிளம்ப முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் பரிமாணங்கள் உண்டு, ஓகேங்களா? அதனால் ஒரு ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டியாக மட்டும் எடுத்துகிட்டு செயல்படுறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாதகம் தொடர்ந்து பார்த்து ஒருத்தர்கிட்ட பார்த்து இன்னொருத்தர்கிட்ட பார்த்து, அதுவும் இன்னொருத்தர்கிட்ட பார்த்து ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்து அவர் சொன்ன ஒருத்தர் மூலயமா பார்த்து இப்படி நிறைய பண்ணிட்டு இந்த டூ மெனி குக்ஸ் வில் ஸ்பாயில் த டிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஒரு சமையல்காரங்க சேர்ந்து ஒரே ஒரு டிஷ்ஷை பண்ணாங்கன்னா அது நல்லபடியாக வராது. அந்த மாதிரி ரொம்ப நீங்களும் குழம்பி வாழ்க்கையும் குழம்பிக்கிட்டு வேண்டாம். ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டீங்களா, அதுக்கோட உங்களோட இறைவனோட அருளோட பிரார்த்தனையோட நீங்கள் முன்னோக்கி சொல்லுங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் பார்க்குறீங்களா, இது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் ஒரு இலவசமான ஒரு போஸ்ட், இதில் ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், எல்லா ராசிக்கும் ஒரு வார்த்தை பலன், இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா, எப்போ நல்ல நேரம், எப்போ ராகு காலம், எப்போ யமகண்டம் உங்களுக்கு கையிலேயே இருக்கும். ஃபோனில் ஓப்பன் பண்ணவொடனே எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு 2 பேஜில் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஒரு ஊட்டமாக இருக்கும். உங்களுக்கு காலையில் பிளான் பண்ணும்போது இன்றைக்கி நான் இதை பிளான் பண்ணலாமா, நாளைக்கு இதை பிளான் பண்ணலாமா, தள்ளி போடணுமா அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் நாங்கள் போடுற இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜாதகம் அப்படின்ற ஒரு வழிகாட்டியை கையில் வச்சுக்கிட்டு பயணம்ன்ற ஒரு உந்துதலோடு நீங்கள் முன்னோக்கி செல்லும்போது எல்லாமே வெற்றியாக தாங்க அமையும். கவலைப்படாதீங்க. இறைவன் அருளால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பமும் சரி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.